கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தின் அலைகளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியை நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 40 வசனம் வாசிக்கலாமா? கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஆமென். ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒண்ணு விடுதலை செய்யணும், இன்னொன்னு உதவி செய்யணும். சகாயம் என்பது உதவி. அப்ப ரெண்டு விஷயத்துல பக்தர் இங்க கேட்கிறாரு. சங்கீதங்களே பாட்டு இல்லைங்களா, ஒரு பாட்டா பாடுறாரு. என்ன விடுவீங்க, எனக்கு உதவி செய்யுங்க, தீவிரம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு அர்த்தம். சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு சீக்கிரமா கூப்பிடுறாரு. என்ன விடுதலை செய்யணும், எனக்கு நீங்க உதவி செய்யணும். இன்னைக்கு நம்ம யாராவது கேட்க முடியுமா? என்ன விடுதலை செய்து எனக்கு உதவி செய்யணும் கேட்க முடியுமா? ஆனா கேட்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்க வாழ்க்கையில என்ன வேணும்னாலும் அவர்கிட்ட கேளுங்க, அவர் அதை செய்ய வல்லவர். எந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை வேணும்னாலும், இருதயத்திலோ சரீரத்திலோ ஆவியிலையோ ஆத்மாவிலையோ எங்க விடுதலை வேணும்னாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். சரி, இந்த இடத்துல சங்கீதக்காரர்கள் எழுதுவதற்கு காரணம் என்ன? முன்னாடி வசனம் வாசிக்கலாமா? எண்ணிக்கைக்கு அடங்காத 12 எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. 1, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. 2, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. 3, அவைகள் என் தலைமயிரில் அதிகமாய் இருக்கிறது. 4, என் இதயம் சோர்ந்து போகிறது. 5. ஆமென். 5 விஷயத்த சொல்றாரு பாருங்களேன். என்னன்னா, தீமைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது. எப்படி இருக்குங்க? இல்ல, ஒரு மனுஷன் பார்க்க தீமைகள் அவனை சூழ்ந்து இருக்கிறத பார்க்கிறான். அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னா உண்மையா பார்க்கலாம். அன்புக்குள்ளாவே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த தெளிவான இருதயம் இருக்குமானால் நமக்கு வருகிற தீமை நம்மளால பார்க்க முடியும். எதனால வருதுன்னு கூட நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, யாரால வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதாவது வித்தவுட் கவுண்டிங் என்ன முடியாத அளவுக்கு தீமைகள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா. இது எழுதுனது பேசிக்கா தாவீதுக்கு அப்படிதாங்க இருந்தது. சொந்த மாமனாரு துரத்தினாரு. ஒரு கட்டத்துல பையன் சொந்த பையனை கொள்ளுவதற்காக துரத்துறான். ஏன்னா ராஜ பதவிக்காக துரத்துறான். இப்படி எல்லா இடத்திலும் அவனை துரத்திட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு தீமை சூழ்ந்து இருந்தது. இன்னைக்கு அப்படி ஒரு வேலை நம்ம வாழ்க்கையில இருந்தா அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து என் வாழ்க்கையில அக்கிரமமான சிந்தை இருக்குமால சங்கீதக்காரன் சொல்றது போல அக்கிரமம் தொடர்ந்து பிடிக்கிறது. நம்ம தெரியாம செஞ்சிருப்போம், தெரியாம செய்யறோம்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அது அக்கிரமம் தானே. அக்கிரமமா மாறுகிற காரியம் தொடர்ந்து பிடிக்கிறது. அது என்னன்னாலும் பூமியில நம்ம செய்யற காரியத்துல என்ன உண்டுங்க, நியாயத்திற்கு உண்டு தானே. அப்ப அது தொடர்ந்து பிடிக்கிறது. அது மட்டும் இல்ல, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அப்படி ஒரு வெட்கம், தலை குனைவோடு இருக்கிறோம். அப்படி ஒரு காரியத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிமிர்ந்து பார்க்க முடியல, என்னால எதையும் செய்ய முடியல அப்படிங்கிறது ஹோப்லெஸ். அப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருக்கிறோம் அப்படின்னா அவைகள் என் தலைமையில் அதிகமாக இருக்கிறது. எதுங்க? அக்கிரமத்தினுடைய காரியம், தீமையுடைய காரியம், நிமிர்ந்து பார்க்க முடியாததெல்லாம் தலைமையில் அதிகமா இருக்கா, ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, என் இருதயம் சோர்ந்து போகிறது. ஆமென். எல்லாவற்றை விட ரொம்ப கஷ்டமானது இருதயம் சோர்ந்து போயிடுச்சு. இருதயம் மட்டும் சோர்ந்துடுச்சு, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க அது அனுபவிச்சு பார்த்திருப்பீங்கல்ல. ஹிருதயம் சோர்ந்து போயிடுச்சுன்னா நம்மளால பிராக்டிக்கலா நார்மலா கூட எதையும் செய்யவே முடியாது. அப்படி நம்ம ரெகுலரா செய்யற வேலையில கூட நம்மளால நாட்டமா இருக்க முடியாது. அப்ப இன்னைக்கு கத்திரி பிள்ளைகளை நான் இந்த காரியத்து நிமித்தம் அவன் எழுந்து ஆண்டுகிட்ட சொல்றான், என்னை விடுதலை செய்யுங்கப்பா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பா. சங்கீதம் 121 சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வர பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வராமே. அப்ப இன்னைக்கு ஒத்தாசை, சகாயம், உதவி இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் வரும். நம்ம விடுவிக்க அவரால் மட்டும்தான் முடியும். எப்பேற்பட்ட காரியத்திலும் உங்களை அவரால் விடுவிக்க முடியும். சரீர பிரகாரமா நீங்க சொந்து போயிருக்கிறீங்களா இருக்கீங்களா, அவரால் விடுவிக்க முடியும். நீங்க இருதயத்துல சொந்து போயிருக்கிறீங்களா முடியும். சரீரத்துல டிஸ்டர்பா இருந்தாலும் ஆண்டவரால சரி செய்ய முடியும். அதனால நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துருங்க, ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, அப்பா என்னை விடுவீங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். அதுதான் எனக்கு ஜெபமா இருக்க போகுது. ஜெபிக்கலாமா? ஆண்டவராகிய
எத்தனை சுழந்திருந்தாலும், எத்தனை கவலைகள் இருந்தாலும், எத்தனை கண்ணீர், கஷ்டம், அவமானங்கள், நிந்தை, பாடுகள் இருந்தாலும் உங்களை விட்டு நாங்க எங்க போவோம்ப்பா? நீங்க தானே எங்க ஆதாரம், நீங்க தானே எங்களுக்கு அஸ்திவாரம், நீங்க தானே எங்களுக்கு அடித்தளம். உண்மை விட்டு எங்களால எங்க போக முடியாது. ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா, எங்களை விடுவிக்க வல்லவர். சங்கீதக்காரன் சொல்றது போல எங்களை விடுவிக்கிறீங்க. அது மாத்திரம் இல்ல, எங்களுக்கு சகாயம் பண்ண சீக்கிரம் வாங்க, உதவி செய்ய சீக்கிரம் வாங்க, சகாயம் பண்ண தீவிரிங்க. அந்த காரியத்தை எங்களுக்கு செய்யப்பா. உடைய பிள்ளையா நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஜெபத்தை அங்கீகரித்து ஆசீர்வதியும். கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. ஆமீன் ஆமீன். பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் எடுத்து வந்த தேவ செய்தி இந்திய மண்ணிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஜீவ வார்த்தை கூடாக வழி நடத்தினார். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஐரீன் அவர்கள் எடுத்து வருகிற ஜீவ வார்த்தை கூடாக, ஜீவ மன்னா கூட கடந்து செல்வோம். ஜீவன் உள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமேன் ஆமேன். பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேல் 3:17. பிரியமானவர்களே, உங்களை சுற்றி ஆபத்துக்கள், விபத்துக்கள், பயம், கவலை, கஷ்டங்கள், கடன் பிரச்சனை எல்லாம் உங்களை சூழ்ந்து காணப்படுகிறதா? தப்பிக்க வேற வழியே இல்லையா? விடுதலையே இல்லையா? போராட்டங்கள் மாத்திரம்தான் என்னை சூழ்ந்து இருக்கிறது என்று துக்கத்தோடு காணப்படுகின்றீர்களா? சிங்கக்கெபியில் போடப்பட்ட தானியேலுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. ஏனென்றால் கர்த்தர் தன்னை தப்புவிப்பார் என்ற விசுவாசம் தானியேலுக்குள்ளே இருந்தது. அதுபோல உங்களுக்கு எதிராய் யார் எழும்பினாலும், பலவீனங்கள், சோர்வுகள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுக்கு வந்தாலும் உங்களை சேதப்படுத்தவோ முடியாது. தானியேலின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அதே ஜீவனுள்ள தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டு வருகிறார். தானியேலை தப்புவித்த தேவன் உங்களையும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கின்றார். உங்கள் பிரச்சனைகளை மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். அவரை போல நீங்களும் விசுவாசத்தோடு காத்திருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. ஆமீன் ஆமீன். தேவ ஊழியர் சௌரி ஐரீன் அவர்கள் லண்டன் தேசத்திலிருந்து, மன்னிக்க வேண்டும், துபாய் தேசத்திலிருந்து எடுத்து வந்த ஜீவ மன்னா கேட்டோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்புவிப்போம்.